அதிமுக ஆட்சியில் இது போன்று செய்த போது நான் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்களை சென்று சந்தித்த அவங்க அகதியா வந்திருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இவங்க யாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் இல்லை, எல்லாம் படகுல வந்தவங்க தான், நீங்க அவங்களை அகதியா தான் ட்ரீட் பண்ணணும், அவங்கள போய் நீங்க இப்போ பாஸ்போர்ட் ஆக்ட்ல கைது பண்ணி சிறையில் போடக்கூடாது, அவங்கள இல்லைன்னா கட்டாயப்படுத்தி இலங்கைக்கு அனுப்பக்கூடாது, சிறப்பு முகாமில் இருக்கிற விடுதலை செய்யணும்னு நான் வேண்டுகோள் வச்சபோது அந்த அம்மையார் அவர்கள் கனிவோடு அதை பரிசீலித்து நான் சொன்ன அத்தனை முன்னாள் போராளிகள், இன்னும் சொன்ன போன தளபதிமார்கள், விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக கடைபிடித்த இந்த முறைமையை ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடைபிடிக்க மறுக்கிறார்? ஏன் தமிழ்நாடு கீழ்பிரிவு அதிகாரிகள் இந்த முறைமையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள்? முதலமைச்சர் என்னை வைத்துக்கொண்டு அன்றைய சீஃப் செக்ரட்டரியும் அன்றைய டிஜிபியும் உளவுத்துறை தலைவரை அழைத்து வேல்முருகன் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது. ஒரு போர் சூழலில் இங்க வந்த மக்கள் கிட்ட போய் பாஸ்போர்ட் கேட்டா எப்படி பாஸ்போர்ட் இருக்கும், அவங்கள போய் நீங்க இன்னைக்கு சிறையில் தூக்கி போட்டா அது எந்த விதத்தில் நியாயம், அதை செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்தார்கள். அப்படியும் ஒரு சில காவல்துறைகள் செய்தவர்களிலே நான் பட்டியல் கொண்டு போய் கொடுத்த போது அவர்களை அனைவரும் விடுதலை செய்து அவர்கள் இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு உயிரோடு குடும்பத்தோடு நிம்மதியாக அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று வாழ்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலைமை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க வேண்டும்.